இப்போ வந்து எங்கே பார்த்தாலுமே ப்ரோ யுவன்ட கான்சர்ட்டுக்கு போனீங்களா, ப்ரோ யுவன்ட கான்சர்ட்டுக்கு போனீங்களா, இதே தான் டொப்பிக்காக போய்கிட்டு இருக்கு. இல்லை அப்படி என்னங்கிறேன், யுவன்ட கான்சர்ட்டு சரி ஓகே. இப்போ நீங்கள்லாம் யுவன் படிக்கிற பாட்டை வந்து போயிட்டு ஒரு 10, 15,000, 20,000 போயிட்டு கட்டிட்டு அங்கே போயிட்டு யுவன் படிக்கிறத மட்டும் கேட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் சரி, அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னு சொன்னால், நீங்கள் 10, 15,000 கட்டி உள்ளுக்கு போயிட்டு நீங்கள் படிக்கிற அந்த 20,000 படிக்கிற கோரஸை தான் போயிட்டு கேட்டுட்டு வாரீங்க. இதில் வந்து என்ன ஒரு லாஜிக் இருக்குது? என்ன விட்டிக்கணும்னு சொன்னால், நான் பாட்டுக்கு ஒரு 1,500 இங்கே நான் யூடியூப் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனை போட்டுட்டு ஒரு ஏஆர் ரஹ்மானோ யுவன் சங்கர் ராஜாவோ நான் பாட்டுக்கு யார்கிட்ட பாட்டை வேணாலும் சும்மா சிம்பிளாக ப்ளே பண்ணிவிட்டு பீஸ்ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு நல்லா ஒரு பாப்கார்னையோ ஒரு கோக்கையோ சாப்பிட்டு பேசாமல் நான் வந்து இருந்துருவேன். 10, 15,000 காசை செலவு பண்ணிட்டு அங்கே போய்ட்டு நீங்கள் படிக்கிற கோரஸை போய்ட்டு கேட்டு வாரீங்க. ஏண்டா ஓகே, ஒரு கான்சர்ட்டுக்கு போகிறீங்க, அதில் நீங்கள் யுவன் படிக்கிறத மட்டும் போயிட்டு கேட்டுட்டு ரைட் ஓகே இவர் படிக்கிறது வந்து நம்ம ரசிச்சாச்சு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் சரி. இவங்க வந்து நீங்கள் பண்ணுறதே போயிட்டு நீங்கள் கோரஸ் படிக்கிறதே போயிட்டு அங்கே கேட்டுட்டு 10,000, 15,000 கொடுத்து வந்துட்டு கேட்டால் யுவன் கான்சர்ட்டுக்கு போயிட்டு வந்தோன்னு போயிட்டு பீத்துறது எனக்கு புரியலை. நீங்கள் உண்மைக்கும் யுவன்ட கான்சர்ட்டுக்கு தான் போயிட்டு வந்தீங்கன்னா, இல்லை உங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக போயிட்டு வந்தீங்களா? இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இன்ஸ்டாகிராமு ஸ்டோரி அதெல்லாம் பார்க்கணும், யுவன் ராக்டு ஸ்டேடியம் ஷாக் தான் அப்படிலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே போயிட்டு பார்த்தாச்சு சொன்னால் யுவன் படிக்கிறது கொஞ்சம் கூட காதுக்கு எட்டவே மாட்டேங்குது. இவங்க கோரஸ் படிக்கிறது தான் எல்லாமே கேட்குது, இவங்க கோரஸ் படிக்கிறது தான் முக்கால்வாசி கேட்குது. இதில் என்னது யுவன் ராக்டு ஸ்டேடியம் ஷாக்டுன்னு சொல்லிக்கிட்டு கேவலம். நீங்கள் கோரஸ் படிக்கிறதே போயிட்டு காசை கொடுத்து 10, 15,000 காசை கொடுத்துட்டு வந்து ஏட்டா யுவன் ராக்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு படிக்கிறத கேட்கறதுக்காக வேண்டிய போயிட்டு 15,000 காசு கொடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று ப்ளே பண்ணுறேன். எவ்வளோ சத்தம் இல்லாமல் எவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்களே. பாருங்கள், நான் நினச்சா அதை போஸ்ட் பண்ணலாம், நான் நினச்சா அதை ரீவைண்ட் பண்ணலாம், நான் நினச்சா இதை முன்னுக்கு கூட இப்படி பாட்டை வந்து ரிப்பீட் மோடில் கூட போடலாம். உங்களுக்கு அதெல்லாம் ஏழுமா? பாருங்கள் நான் வந்து வெறும் 1,500 கொடுத்து யூடியூப் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனை போட்டு எவ்வளோ பாட்டு நான் வந்து ஜாலியாக கேட்டுக்கிறேங்க சொல்லிட்டு 15,000, 20,000 கொடுத்து அங்கே போயிட்டு இவங்க படிக்கிற கோரஸையே போயிட்டு கேட்டு வந்து கேட்டால் சொல்கிறாங்க யுவன் கான்சர்ட் கேட்டால் யுவன் ராக்டு ஸ்டேடியம் ஷாக்டு போயிட்டு